கண்ணப்பா ஏன்ப்பா இப்படி எங்களை சோதிக்கிற அப்படின்னு நான் பார்த்த படம் தான் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கிற கண்ணப்பா. ஸோ இது வந்து இப்போ தேட்டர்ஸில் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம். பிகாஸ் வந்து இதில் நிறைய இந்தியன் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கேஸ்டிங்கும் எடுத்து போட்டாங்க. லைக் அக்ஷய் குமாரில் ஆரம்பிச்சு பிரபாஸ், அப்புறம் விஷ்ணு மஞ்சுன்னு சொல்லிட்டு அவர் தான் படத்தோட ஹீரோ, பிரீத்தி முகுந்தன் ஹீரோயின். ஸோ அது இல்லாமல் காஜல் அகர்வால், அக்ஷய் குமார், இன்னும் நிறைய கேஸ்டிங் இருக்குது, மோகன் பாபு, அப்புறம் பிரம்மானந்தன். ஸோ இந்த மாதிரி நிறைய சரத்குமார் தமிழ்ல இருந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிறைய கேஸ்டிங்கை வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று எழுதாமல் லைக் வந்து அந்த பேசிக் ஸ்டோரி கண்ணப்பன்றது ஒரு டிவோஷனல் ஃபிலிமு. ஸோ அந்த கண்ணப்பன் வந்து சிவனுக்கு கண்ணை கொடுத்தார். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சின்ன சின்ன இந்த தமிழ் ஸ்டோரிஸில் கேட்டுகிட்டே வருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சாமி, அந்த கடவுள் அந்த மாதிரி இருக்காங்களா இல்லையா அப்படின்றத போர்ட் பண்ணுற ஒரு விதம் தான் போர்ட்ரேல்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ நேரம் போர்ட்ரேலாக எடுத்து வச்சுருக்காங்கன்னா 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் ஏதாவது 1-2 சீன் நம்மளை இன்ட்ரெஸ்டிங் ஆகுச்சானா அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பு தான் ஆகுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிட்ஸே வந்துட்டு பார்க்கறதுக்கு நிறைய இடத்துல வந்து தயங்குவாங்க. பிகாஸ் 18+ சீன்ஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ 18+ சீன்ஸை படத்தில் 2 மணி நேரத்தில் அதையே நிரப்பி வச்சுட்டு கடைசி 1 மணி நேரம் வந்து அந்த டிவோஷனல் ஸ்டோரியை சொன்னதுன்றது ஒரு எனக்கு தெரிஞ்சு அன்வான்டோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 மணி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த போர்ட்ரேல்ஸ்லாம் இன்னும் பெட்டராக எழுதி லைக் சாமினா இதான் வந்துட்டு இதை எது நம்பணும் எதை நம்பக்கூடாது அப்படின்னு இன்னும் கிளியராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். நிறைய இடத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து மூவே ஆகலை. நிறைய இடத்துல அப்படியே டெட் ஆகி உட்காந்துட்டு நம்ம தான் பிடிச்சி தள்ளணும் போல அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல தோண வைக்குது. சாங்ஸாகவும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை, பிஜிஎம்மாவும் இம்ப்ரெசிவாக இல்லை, விஎஃப்எக்ஸில் சுத்த சொதப்பல் அப்படின்ற மாதிரி இருந்தது. மேபி விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆதிபுருஷ்கே இது வந்துட்டு இன்னும் டஃப் கொடுக்கும் போல அப்படின்ற லெவலுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஆக்டர்ஸ் ஆக்டிங் சொல்கிற அளவுக்கு லைக் ஆக்டர்ஸ் அவங்கவுங்க சில பேர் வந்து கொடுத்த வேலையை பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஆக்டர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அண்டு பிரபாஸ் முக்கியமாக சொல்லி ஆகணும், ஒரே கைண்ட் ஆஃப் ஆக்டிங் போயிட்டுருக்கோ பாகுபலிக்கு அப்புறத்துலேருந்து. பிகாஸ் பாகுபலியில் ஒரு நல்ல ஆக்டிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரே மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல ஃபீல் பண்ண வைக்குது. அது இந்த படத்தில் ஆப்வியஸாக இருந்துச்சு. அண்ட் அவர் வர விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்ன்றது அப்ரப்டாக எதுவும் தனியாக எதுவும் நின்று பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல தோண வைக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்க்ரீன் பிளே மீட்டர்ன்றது வேஸ்ட்டு. என்னங்க சொல்கிறது, ஸ்க்ரீன் பிளேன்றது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டோட்டலாக ஓவராலாக பார்க்கணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவோஷனல், இந்த சாமி கடவுள் அப்படின்றது நம்புறவங்களா இருந்தீங்கன்னா மேபி ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து இது 3 மணி நேரம் ஓடுற படம்ன்றதுனால அறுத்து தள்ளிடுச்சு என்ன. மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது கம்மி தான். ஸோ அவ்வளோதான், வரேன். பை பை.